பாட்டாளி வர்க்கத்தின் ஆசான், உலக தொழிலாளிகளின் தோழன், மாபெரும் தத்துவ ஞானி கார்ல் மார்க்சின் பிறந்த நாள் இன்று. கடந்த 1818ஆம் ஆண்டு மே மாதம் இதே 5ஆம் தேதி ஜெர்மனியில் பிறந்தார் கார்ல் மார்க்ஸ். சிறு வயதிலேயே இமானுவேல் காந்த், வோல்டேர் ஆகியவரின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார். 1841இல் தனது படிப்பை பெர்லின் பல்கலைக்கழகத்தில் முடித்தார். ஷேக்ஸ்பியர், கதை என்ற எண்ணற்ற இலக்கிய ஆளுமைகளின் எழுத்தில் இவர் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். கம்யூனிசம் சார்ந்த இவரது அரசியல் கோட்பாடுகளை கண்டு அஞ்சிய ஜெர்மனி அரசு 1844இல் இவரை லண்டனுக்கு நாடு கடத்தியது. அங்கு ஜெர்மனிய தத்துவவியலாளரான எங்கல்சுடன் இணைந்து உலக தொழிலாளர்களின் வர்க்கத்தை மாபெரும் சக்தியாக மாற்றும் நோக்கத்தோடு பிரிட்டானிய அருங்காட்சியக நூலகத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டு கம்யூனிச கொள்கைகளை உருவாக்கினார். முதலாளித்துவத்தின் அடக்குமுறைகளை தகர்த்தெறிய உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்ற அவரது அறைகூவல் தொழிலாளர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியது. தனது குடும்பம் கடுமையான வறுமையில் இருந்த பொழுதிலும் அதனை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் இறுதி வரை சமூக விடுதலைக்கான தத்துவத்தை படைத்தார். 1867ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதியன்று மார்க்ஸ் தனது 15 ஆண்டு கால எழுத்து போராட்ட வடிவத்தை தாஸ் கேபிட்டல் என்ற புத்தகமாக வெளியிட்டார். இப்புத்தகம் மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. தொழிலாளர்களுக்காகவே போராடிய மார்க்ஸ் தனது 64வது வயதில் 1883ஆம் ஆண்டு லண்டனில் காலமானார். கார்ல் மார்க்ஸ் மறைந்தாலும் அவரது கொள்கைகளும் சித்தாந்தங்களும் இன்று வரையிலும் முதலாளித்துவத்திற்கு எதிராக கோலோச்சி வருகிறது. அதனால்தான் மாமேதை கார்ல் மார்க்ஸ் கடந்த நூற்றாண்டுகளின் தலைச்சிறந்த சிந்தனையாளர் என போற்றப்படுகிறார்.